பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தரின் வாழ்த்துச் செய்தி. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பொன்விழா கால நிகழ்வுகள் சர்வதேசம் எங்கனும் தொடர்கின்றமை பெரு மகிழ்ச்சி தருகின்றது. பல்கலைக்கழகத்தின் முதல் தொகுதி மாணவர்களில் ஒருவராகிய சூனா பாக்கியநாதன் மற்றும் வெற்றிமணி சிவகுமாரனின் அனுபவ பதிவாக வேர்களும் பூக்கின்றன என்னும் இந்நூல் வெளி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தின் பொன்விழா காலத்தில் பவள விழா காணும் சூனா பாக்கியநாதன் அவர்களை கொண்டாடும் முகமாகவும் இந்நூல் வடிவமைக்கப்பட்டுள்ளமை கவனத்திற்கு உரியது. பல்கலைக்கழகத்தின் அறுவடைகளான மாணவர்களின் மேன்மையே பல்கலைக்கழகத்தின் மேன்மையாகும். புதிய ஆக்கத்தினை வரவேற்று வாழ்த்துகின்றேன். பேராசிரியர் சீனா ஸ்ரீ சத்குணராஜா, துணை வேந்தர், கணிதவியல் பேராசிரியர். வணக்கம். எங்கள் பல்கலைக்கழக தாயின் பொன்விழா கொண்டாட்ட பதிவாக பல்கலைக்கழகத்தின் மூத்த பிள்ளைகளான கலை விளக்கு பாக்கியநாதன், வெற்றிமணி சிவகுமாரன் ஆகியோரின் வேர்களும் பூக்கின்றன நூல் வசமாகின்ற இந்த தருணம் பெருமதியானது. பாக்கியநாதனின் பவள விழா பதிவாகவும் இந்த நூல் அமைகின்றமை அன்னையையும் பிள்ளையையும் ஒன்றாக ஆராதிக்கும் இரட்டிப்பு அர்த்தத்தினை தருகின்றது. சிவகுமாரனை நீண்ட நாட்களின் பின் அண்மையில் துர்கா துரந்தரி கலாநிதி தங்கம்மா அப்பாக்குட்டி அம்மாவின் 100ஆண்டு விழா சிறப்பிதழாக வெற்றிமணியின் சிவத்தமிழ் நல்லூரில் மலர்ந்த பொழுதிலே சந்தித்த வாய்ப்பு இங்கே குறிப்பிடத்தக்கது. அவ்வாறே புவியியல் பட்டதாரியாக விளையாட்டு வீரராக தடம் பதித்தவர் பாக்கியநாதன். கலை இலக்கிய படைப்பாக்க ஈடுபாடு கொண்டவர். பல்கலைக்கழக காலத்து இருவருக்கும் இடையில் முகிழ்த்த நட்பின் மலர்ச்சி புலம்பெயர் வாழ்வில் மேலும் செழுமை பெற்றதன் பெறுபேறாகவே இந்த நூல் கைவசமாகின்றமை குறிப்பிடத்தக்கது. எங்கள் பல்கலைக்கழக வேரில் பூத்த இவ்விரு மலர்களையும் எல்லையில்லா அன்புடன் வாழ்த்துகின்றேன். இந்த வாழ்த்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் பூத்த எல்லா மலர்களுக்குமானது. யாழ்ப்பாணத்திலிருந்து பேராசிரியர் கலாநிதி என் சண்முகலிங்கன், மேனாள் துணைவேந்தர், யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். இன்னும் ஒன்று அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் கூடிய வந்தது. ஏதோ ஜெப்னா யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன்னு சொன்னேன். அது சில மாணவர்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் இருந்தது. அவைக்கு இது வெளியில் போய் சின்ன பூவானவர், பெரிய பூவானவர், அண்ணகானவர், அப்போ அந்த ஒரு சுதந்திரம் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் அது கொஞ்ச நாளைக்கு ஒரு நாளைக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு பிறகு அந்த அங்கே வெளி இடங்களில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இருக்கிற மாணவர்களுக்கு கூட யாழ்ப்பாணத்து பல்கலைக்கழகத்துக்கு வரணும்ன்ற ஒரு ஆசை. மற்றது ஒரு தாய் விடுமே. இன்னைக்கு நான் நிற்கிற காரணம் என்னென்னா இதுதான். இப்போ அப்போ எந்தவித போட்டி படிப்பில் போட்டியாக இருந்தாலும் புறாண்மைகள் இல்லாமல் யார் செய்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக நான் இப்போ ஹிந்து யூனியன் பிரசிடெண்ட்டுக்கு பாக்கியநாதன், நீங்கள் இதை செய்கிறது நல்லம் என்றால் அங்கே
போட்டி போட்டு தான் நோம்பலாக எலெக்ஷன் வச்சு தான் நாங்கள் போட்டி போட்டு தான் மாறுது. ஆனால் என்னையும் அப்படி இல்லை, நீங்கள் பார்க்கணும் தான் நீங்கள் செய்கிறது நல்லது, நீங்கள் நல்லபடியாக ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க, நல்ல ஆக்டிவிட்டி தான் ஆளுன்னு சொல்லி என்ன இப்படி ஏற்றியும் விடுவாங்க, நல்ல சும்மா ஏற்றியும் விட்டு அவங்க போய் படிச்சிருவாங்க. இப்போ எந்த டைமும் நாங்கள் அந்த பிஸியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஆனால் உண்மையாக நாங்கள் முக்கியம் படிப்பு முக்கியம் என்ன. அப்போ இந்த படிப்புகளில் இந்த வேலை பார்க்குறது பெரிய சிரமம். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஓரளவுக்கு ஆதரவாக நின்று எல்லாரும் ஒற்றுமையாக நின்று செய்த காலம்தான் அது. எல்லா வேலையிலும் நாங்கள் செய்து தான் படித்து அந்த டிகிரியை வெளியில் வந்தது. இப்போ உதாரணமாக கண்ணில் நான் உங்களுக்கு விரைக்கில் அந்த பேட்சி வேண்ட பேட்சி உங்களோட வந்து சேருகினேன். அப்போ அது எங்களுக்கு என்ன நல்லதாக போகுதோ அப்போ தான் நான் கண்ணனை சந்திக்கிறேன். வேறு சயின்ஸ் ஃபேக்கல்ட்டி எல்லாரும் இருந்தாலும் இப்போ கண்ணன் ராஜா போன்ற ஆட்கள் எல்லாம் அங்கே வந்து எங்களோட வந்து இணையினேன். அப்போ எங்களுக்கும் அது இன்னொரு நல்லதாக போயிருக்கோம், நீங்கள் பயனாட் செய்கிறீங்களா அப்போ நல்லது ரெண்டா. அப்போ அவையும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்து அந்த ப்ரோக்ராம் எங்களுக்கு அந்த ஐடியா சொல்லி இல்லை எப்படி இந்த படம் போடுவோம், அப்போ நாங்கள் இந்த பண்ணுற விழான்னு சொல்லி வைக்கிறோம் 3 நாள் வெள்ளி சனி ஞாயிறு. அப்போ அந்த விழாவிலேயே நாடகங்கள் எல்லாம் அதில் போடப்படுது. அதில் பேராசிரியர் மௌனகுரு தான் அவர் புதியதொரு வீடு என்ற ஒரு நாடகத்தை போடுறார். அப்போ அது ஒரு மிக சிறப்பாக அமைஞ்சது அந்த காலகட்டத்தில் 1976, 77 காலகட்டங்களில். அப்போ அவ்வாறான விஷயங்களுக்கு தொழில்நுட்ப நுண்கலை கல்லூரி ஆக்கள் உங்களோட செய்கிறீங்க, மற்றது சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியும் செய்கிறது, மற்றது நாங்கள் ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டி ஒன்றாக இணைஞ்சு ஒரு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த புள்ளியில் நின்று மிக அழகாக நேர்த்தியாக வழிபடுத்தினாங்கள் என்று தான் சொல்லலாம். நெஞ்சிருக்கும் எங்களுக்கு நாளை என்ற நாளிற்கு வாழ்ந்தே தீருவோம். படங்களில் வர்ற மாதிரி அந்த முதல் என்ட்ரி சீன் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இந்த என்ட்ரி சீன் மாதிரி ஒவ்வொருத்தரையும் அந்த முதல் நாங்கள் காண்ற அந்த முகமும் அந்த உருவமும் அவை இந்த வடிவம் வந்து அது மறக்கலாம். அது இப்படி இந்த சூழ்நிலையிலும் அது இருக்கு. இப்போ எனக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு இண்டகம் பேக்கினான்னு சொன்னால் எனக்கு உடனே நினைக்கிறது அந்த சைக்கிளும் அந்த சைக்கிளில் அந்த வேட்டியோட வர்றதும் அந்த வேட்டி எப்படி ஒதுக்கி போட்டு அதை வந்து இறங்குறதும் தான் இருக்கு. அப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு இப்படி ஒரு ஆள் வாராரு எனக்கு மனதில் பதிஞ்சிருக்கிறது அப்படி வேட்டியோ. அதே மாதிரி உங்களுக்கும் அந்த ஒவ்வொரு பேராசிரியரும் பதிஞ்சிருப்பினாங்க என்ன மாதிரி அந்த பேராசிரியர் இதுகளையும் இந்த ஒவ்வொரு பேராசிரியர்களையும் பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்போ தான் நாங்கள் பார்க்குறோம் ப்ரொஃபஸர் எப்படி இருப்பினேன், டீன் எப்படி இருப்பார், பிரசிடெண்ட் எப்படி இருப்பார் என்றதை அதான் எங்களுக்கு முதல் அனுபவம் என்ன. அப்போ அதில் முக்கியமாக பார்க்க போனால் அந்த டீனாக இருந்தவர் இந்திரபாலா தான் முதல். அந்த எந்த கண்டனப்பட்டது இந்திரபாலா அவர் தான். அவர் உண்மையிலேயே ஒரு அருமையான மனிதர். அப்படி கேட்கலாம் அந்த வேர்ட்னால அருமையான மனிதர்கள் என்ன பிரச்சனை போய் கதைச்சாலும் அவர் டீன் தானே. இப்போ நாங்கள் அவர்கிட்ட போய் முறைப்படுவோம், சார் அது இல்லை சார் இது இல்லை சார் இப்படி பிரச்சனையாக இருக்குது சார்ண்டா சரி அதை அப்படியே நான் நோட் பண்ணி போட்டு வித்தின் 1 வீக்குக்குள்ள அந்த விஷயங்கள் செயல்படுவார். அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்னேற்றத்துக்கு முக்கிய அத்திவாரமாக இருந்தோன்னு சொல்லலாம் ப்ரொஃபஸர் இந்திரபாலா ஐயா அவர்கள். அவர் அவ்வளோ ஒரு நல்ல மனம் கொண்டவர்கள். அப்படி தான் நாங்கள் யோசிக்கிறோம், ஒரு பேராசிரியர்ண்டா இதுதானான்றது எங்களோட கண்ணை அடிக்கிறது எங்களுக்கு எங்களோட இமேஜின் அப்படி பெருகுது. அந்த பேராசிரியர்ண்டா இந்திரபாலா தான் நான் கண்டுக்க நிற்கும். அப்போ எங்களோட சொந்தமாக இந்த ஊர்களில் போய் அம்மா அப்பாக்களுக்கு சொல்கிற மாதிரி அம்மா இது இல்லை அம்மா அப்பா இது இல்லைன்ற மாதிரி அவர்கிட்ட நாங்கள் ஓடி போய் கெஞ்சோம், சார் அது இல்லை சார் அது பிரச்சனையாக இருக்குது சார் எப்படி சார் இப்படி இருக்குது சார் ஏன் இப்போவே சொல்லலாம். அவர்கிட்ட வீட்டை கூட போய் நாங்கள் முறை விட்டுருப்போம். ஏன் எங்களுக்கு கையிலேருந்து ஒரு கிலோமீட்டர் தான் அவர்கிட்ட வீடு இருக்கும். அப்படி அந்த பேராசிரியர்களோட நாங்கள் ஐக்கியமாக வீடு போய் சேர்ந்து அவர்களோட கதைச்சு உரையாடி அப்படியான ஒரு வாய்ப்பு இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் தான் எங்களுக்கு தந்திருக்குன்னு சொல்லியிருக்கலாம். அது எங்களுக்கு கலனி பல்கலைக்கழகம் எங்களை நிராகரிக்கணும் மொழிபெயர்ச்சினேன். நீங்கள் சிங்கள மீடியத்தில் எக்ஸாம் எழுதணும்ட்டு. அப்போ அந்த நேரம் நாங்கள் வந்து பேராசிரியர் கைலாசபதியோட கதை கேட்கல. அவர் சொன்னால் நீங்கள் இங்கே வாங்கும் நான் இல்லாமல் இருப்போம், அதுக்குரிய கடிதத்தை தாரன் நாங்கள் பொறுப்பேற்கிறோம், அவை ஓமன்னு சொன்னால் சரியா. அப்போ அந்த நேரத்தில் இந்த வேற்றுடைய கடிதம் ஓமன்னு சொல்லி இருக்கிற கடிதத்தை கொண்டு போய்க்கல அவை இல்லைன்னு சொல்லிடாது. அதால் நாங்கள் இங்கே வந்து கேட்கக்கூடிய இருந்தது. வந்த உடனே முதல் வேலையாக செய்தது ஒரு ஓவிய கண்காட்சி செய்த நாங்கள். அப்போ சிங்கள மாணவர்களையும் சிங்கள மாணவிகளையும் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து ஓவிய கண்காட்சியும் வச்சு கலை நிகழ்ச்சியும்
அப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அங்கே இருந்து என்ன உடனே செய்யக்கூடிய இருந்த காரணம் தமிழ் எங்கட பல்கலைக்கழகம் எங்கட அந்த நேரத்தில் இவர் இந்திரபாலா எல்லாம் நல்லா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது. கைலாசபதி அவர் பேராசிரியர் அவரும் நல்ல இதாக இருந்தவர். பேராசிரியர் சண்முகா பேராசிரியர் செல்வநாயம் அவர்களை பற்றி உங்களுடைய நல்ல நிலப்பூட்டல் வந்து முதலாக பேராசிரியர் டாக்டர் கைலாசபதி அவர் தான் அதுக்கு சான்சலர்னு சொல்லுவேன். என்ன அப்போ சான்சலராக இருக்கல அப்போ உங்களுக்கு பயம் மாதிரி என்ன இவர்கிட்ட போய் நின்று கதைக்கிறது அவர் கொஞ்சம் அப்படி தான் கொஞ்சம் ரஃபாக தான் இருப்பார். நல்ல மனுஷன். எங்களுக்கு ஆரம்பத்தில் எங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் தான் இருந்தது. அப்படி இருந்தது அப்போ எங்களுக்கு பிரச்சனைகள் பிறகு நாங்கள் அவர்கிட்ட போய் முறையிட்டு ஆகணும். அப்போ டீன் இந்திரபாடு சொல்லுவார், நீங்கள் அங்கே போய் இருக்க சொல்லி பாருங்கன்னு சொல்லி. அப்போ நாங்கள் ஜோகிராஃபியில் படிக்கணும்னு சொன்னால் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, ஃபிலோசஃபி டிபார்ட்மெண்ட் இல்லை, அப்போ ஃபிலோசஃபி தான் எங்களுக்கு செய்ய விருப்பம், அதில் நாங்கள் டொப் பண்ணி இருக்கிறோம், அப்போ அதுக்கு டிபார்ட்மெண்ட் இல்லையே சார் ரெண்டுக்குள்ள அவர் சொல்லுறது பார்க்கலாம் இல்லை நான் உன்னை பிரதனியாக கம்பஸுக்கு அனுப்புகிறேன் அப்படி சொல்கிறேன். அப்போ எனக்கு அது பிரதனியாக கம்பஸில் போய் ஃபிலோசஃபியில் நான் ஸ்பெஷல் டிகிரி செய்யணுமென்ட்டு விருப்பம் இல்லாமல் போயிட்டு ஏன்னா இங்கே அவ்வளோ தூரம் எல்லாரோடையும், அதாவது நம்ம டாக்டர் சண்முகதாஸ் முக்கியமாக அவரை நாங்கள் பார்க்கலாம், கிருஷ்ணராயா அவர் ஃபிலோசஃபரை பார்க்கலாம், லெக்சரர் நித்யானந்தன், மிஸ்ஸஸ் நித்யானந்தன், அதே அவைகளை நாங்கள் சொல்கிறோம்னா அப்போ எங்களோட ஃப்ரெண்டாக தான் இருப்பினேன். நாங்கள் கேன்டீன் இருந்தால் பக்கத்தில் வந்து இருந்து அதை பண்ணி அப்படி ஒரு அணுகிற முறை அது ஒரு பெரிய ஒரு சோஷியல் ஸ்டடியை படித்தோம். அது ப்ராக்டிக்கலாக அதில் செயல்முறையில் நாங்கள் செய்யப்படுறோம் தான் அந்த அறிவை நாங்கள் பார்க்கக்கூடியது. கல்லி பாடசாலையாக இருந்து இன்றைக்கு எந்த பெரிய உச்ச நிலைக்கு அந்த பல்கலைக்கழகம் இருக்கின்றதில் உண்மையிலேயே என்றும் மறக்க முடியாது. உண்மையிலேயே அதாவது தொஞ்சியிருந்த நரம்புகள் கூட சில வேளையில் துடிக்க பார்க்குது. அவ்வளவு தூரம் எங்களுக்கு அது சந்தோஷமும் அது மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது என்று தான் நான் சொல்லலாம் நினைக்கிறேன். இன்னும் பேராசிரியர் இருக்கிறார்கள், முடிந்தால் நான் அதை நினைவுபடுத்தி கூற விரும்புகிறேன். கல்வியும் காதலும். காதல் உங்களை கடக்கவில்லை என்றாலும், காதலை நீங்கள் கடக்கவில்லை என்றாலும் வாழ்ந்ததற்கான அர்த்தம் குறைவு. காதல் என்ற சொல் காதுக்கு இனிமையானது. பலரின் காதல் என்ற சொல்லில் இருந்துதான் கவிதை, காவியம், கருணை, கல்யாணம், காமம், மகிழ்ச்சி, கவலை என்ற சொல்லுக்கு வழி செல்கிறது. காதல் சிறகுகள் இல்லாமலே நம்மை பறக்கச் செய்வது. இப்படியான காதல் உங்கள் பல்கலைக்கழக காலத்தில் சிறகுகள் இல்லாமல் உங்களை பறக்க வைக்கவில்லையா? நீங்கள் சொல்வது போல் என் வாழ்விலும் காதல் என்ற சொல்லில் இருந்துதான் கவிதை, காவியம், கருணை, கல்யாணம், மகிழ்ச்சி, கவலை என்ற சொற்களுக்கான வழி தெரிந்தது. 1975ஆம் ஆண்டு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நான் இணையும் போதே என் வாழ்வோடு இணைபவளும் இணைந்துள்ளாள் என்பதை நான் உணர்ந்திருக்கவில்லை. அவளும் நானும் பல பாடங்களுக்கு ஒரே பேராசிரியர்களிடம் கற்றாலும் அந்த நேரங்களில் காதல் சட்டென்று பற்றவில்லை. காரணம், கல்வியில் கற்க 1000 இருந்தது. தெரியாதவற்றை தேடி ஓடும்போது தடிக்கு விழும் நேரங்களில் மட்டும் ஒருவரை ஒருவர் தாங்கிக் கொள்ளுவோம். அப்பொழுதும் கல்வி பற்றியே பேசுவோம். அந்த பேச்சிலே ஒரு புரிதல் இருக்கும், கனிவு இருக்கும். அதனை காதலென்று புரிந்து கொள்ள சில வருடங்கள் எடுத்தன. இன்று போல அன்று சட்டென்று காதலை பெண்கள், ஆண்கள் எவரும் வெளிப்படுத்த மாட்டார்கள். பெரும்பாலும் பேச்சு மொழியை விட உடல் மொழியே காதலை வெளிப்படுத்திய காலம் அது. எமக்கும் காதல் வெளிப்பட்டது. எனக்கு காதலில் மட்டுமல்ல, கல்வியிலும் வாழ்க்கையிலும் எழும் வினாக்களுக்கு பதில் தருபவளாக விக்னா என் காதலியானாள். 1980 இலங்கையில் ஏற்பட்ட சூழ்நிலை காரணமாக புலம்பெயர்ந்து ஜெர்மனி வந்து சேர்ந்தேன். வந்து ஒரு வருடத்தில் என் காதலி விக்னாவை ஜெர்மனிக்கு அழைத்தேன்.
திருமணம் ஜெர்மனியில் பெக்னங் நகரிலே நடைபெற்றது. விக்னா பாக்கியநாதன் என பெயர்கள் எப்படி இணைந்து கொண்டதோ அதைப்போல எங்கள் ஒவ்வொரு இலக்கிய பணியிலும் நாம் இருவரும் இணைந்து கொண்டோம். நாம் இணைந்து சிந்து, வித்யா என 2 பெண் குழந்தைகளை பெற்றோம். அதற்கும் முன்னதாக நாம் இணைந்து பெற்ற முதல் படைப்பு சிந்திக்க தூண்டிய ஜெர்மன் கலாசாரம் என்ற நூல். கண்ணன், நீங்கள் முன்பு குறிப்பிட்டதைப் போல காதல் என்ற சொல்லில் இருந்துதான் கவிதை, காவியம், கருணை ஆகியன எல்லாம் செல்வதற்கான வழி தெரிகிறது என்றீர்களே, அதே போலத்தான் நமக்கு காவியம் படைக்க அதுவே முதல் வழி சொன்னது என்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இவரோட சேர்ந்து ஜப்னா பல்கலைக்கழகத்தின் உங்களுடைய நண்பர், உங்களோட படித்த நண்பர் கலை விளக்கு எஸ் பாக்கியநாதன் ஐயா அவர்களையும் அன்புடன் மேடை கழைக்கின்றோம். வாங்க ஐயா. Amazing performance, both of you.